சிட்சு, பீகல், இது பகு, லேப். இது ஃப்ரெண்ட்லி டாக். நம்ம வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாம். நிறைய பேர் என்ன கலர் பிரதர் அவங்கலாம்? எல்லாம் ட்ரை கலர். எல்லாமே ட்ரை கலர். ஆமாம், ட்ரை கலர், லெமன் எல்லோ. நிறைய கலர்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த வெயில் சீசன் நல்லா ஃபுல்லாக முடி வெட்டி வச்சுக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா ஒரு 10 நாய் மேட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோம் நாங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டர் மட்டும் தான். லெமன் எல்லோ பார்த்துங்க நீங்கள். ட்ரை கலரும் லெமன் எல்லோ இருக்குது நம்மகிட்ட. இப்போ மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. ஷெப்பர்டு இருக்குது. ஷெப்பர்ட்ல என்ன கோட் பிரதர்? புஷ் கோட் இருக்குது. ஓகே. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்? 3 மேல் 1 ஃபீமேல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் தான் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரீடர் 18 இயர்ஸாக வந்து டாக்ஸ் ஃபீல்டில் இருக்காரு. ஓன் ப்ரீடிங் பண்ணிருக்காரு. ஷிட்ஜு பப்பீஸ், பீகல் பார்த்தா ஷெப்பர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரீட்ஸ் தான் பார்க்க போறீங்க. பார்ட் 2ல வந்து அவரோட அடல்ட்ஸ்லாம் பார்க்க போறீங்க. நல்ல க்யூட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வீடியோ மேக் பண்ணுறால கொஞ்சம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செய்யல கொஞ்சம் நர்வஸாக பேசுவார். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷிட்ஜு பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக வச்சிருக்காரு. நல்ல க்யூட்டான பப்பி, நல்ல பஞ்ச் ஃபேஸில் வச்சிருக்காரு. ரொம்ப பெஸ்ட் ஃபேஸ் தரப்படுறாரு சப்ஸ்கிரைபருக்கு. அதாவது ஷிட்ஜு புதுசாக வாங்கணும் ஐடியா இருக்குங்க பிரதர், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். பிரதர், உங்கள் நேம் லொக்கேஷன் சொல்லுங்கள். நேம் வந்து சங்கர். காவாங்கரை மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் ஏற்ற ஆப்போசிட்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே இருக்கும். எத்தனை இயர்ஸாக நீங்கள்? நான் 18 வருஷமாக வச்சுக்கிறேன். 18 இயர்ஸாக. என்னென்ன ப்ரீட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சிட்சு, பீகல், இது பகு, 3 ப்ரீட்ஸ் லேப். எல்லாமே உங்கள் ஓன் லிட்டர்? ஆமாம், 1 லிட்டர் மாதிரி. நம்மகிட்ட பப்பீஸ் வாங்குறவங்ககிட்ட வந்து குட்டி போடுறது இல்லை, அந்த பப்பீஸுக்கு தான் நாங்கள் எடுத்து வீட்டில் இருந்து கொடுப்போம். அதுவும் செல்ஃப். அதுவும் 1 லிட்டர் மட்டும். எல்லாமே 1 லிட்டர் மட்டும் தான். இதெல்லாம் எத்தனை பப்பீஸ் இருக்கு? இப்போதைக்கு 9 பப்பீஸ் இருக்குது. சிட்ஜு பத்தி ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லுங்க. சிட்சு வந்து ஃப்ரெண்ட்லி டாக். நம்ம வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாம். நிறைய பேர் ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்கள் பொம்மரின் மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும். அதே தான், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. மெயின்டெனன்ஸே கிடையாது. எத்தனை வச்சிருக்கீங்க அடல்ட் சிட்ஜு? அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 வச்சுக்கிறேன். 10 வச்சுக்கிறேன். 10 வைக்கிறது எப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்களா? வீடியோ அது ஈஸியாக தாங்க இருக்கும். நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் முடியலாம். ஹேர் ரிமூவ் பண்ணுங்க. ஆமாம். சரி, இன்னொரு டவுட் இருக்கு. நிறைய பேர் சிட்ஜு நிறைய ஹேர் இருக்குனால ஹேர் ஃபால் இருக்குமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது இந்த வீட்டில் வந்து லைசன்ஸ் போடுறது, இது போடுவாங்க, ரெட்டைல் போடுவாங்க. அதெல்லாம் போடாமல் இருந்தால் நம்மளுக்கு அந்த நாய்க்கு வந்து எந்த ஒரு இதுவும் ஹேர் ஃபால் வராது. நார்மலாக ஹேர் ஃபால் இருக்குன்றீங்களா? அப்போ சிட்ஜு பத்தி இல்லை, வராது. ஹேர் ஃபால் சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி இந்த பிரச்சனைனால போகிறனால நம்ம ஹேர் ஃபால் வரது சான்சஸ் உண்டு. இப்போ எத்தனை பப்பீஸ் நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க? கரெக்டாக 9 பப்பீஸ் வச்சு. எல்லாமே சர்டிஃபிகேட் வித்தவுட் சர்டிஃபிகேட் இருக்கா? வித் சர்டிஃபிகேட் இருக்குது, வித்தவுட் வாங்குது. பப்பீஸ் அப்படியே காமிங்க. என்னென்ன பப்பீஸ் அப்படியே இருக்கும்? அது மேல் கலர்ஸ்லாம் இது மேலா ஃபீமேலா பிரதர்? மேல். என்ன கலர் பிரதர் அவங்கலாம்? எல்லாம் ட்ரை கலர். எல்லாமே ட்ரை கலர். ஆமாம், ட்ரை கலர், லெமன் எல்லோ. நிறைய கலர்ஸ் வச்சிருக்கீங்க பப்பீஸ்? ஆமாம், கலர்ஸ் நிறைய இருக்கும். டார்க் ரெட் இருக்கும். அப்புறம் வந்து ஃபுல் சாக்லேட் கூட நம்மளோட ப்ரீடிங் ஆகி அம்மாவோட இருக்குது இப்போ. ஆமாம், ஃபுல் சாக்லேட் கலர் வரும். அதான் ரேர் கலர். மெயின்டெனன்ஸ் பற்றி தான் சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை சார். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு தான், நம்ம ட்ரை ஃபுட்டே வைக்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தையில வந்து சரலாக கொடுக்கலாம். ஆமாம், மெயின் குழந்தையில சரலாக்கு தான். நாங்களே ஃபுல்லாக பப்பி வாங்கும்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவோம். எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். எப்படி வளர்க்குறது எல்லாம் ரெஸ்பான்ஸும் நம்ம தான். இப்போ எத்தனை நாள் பப்பி பிரதர் எல்லாமே? இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 நாள். அது 45 டேஸ். எல்லாம் வேக்சின் பண்ணியிருக்கா? ஆமாம், வேக்சின் பண்ணியிருக்கு. ஒரு பப்பீஸ்லாம் எப்படி ட்ரைன் கொடுத்தீங்க? வேக்சின் பண்ணி கொடுத்தா? வேக்சின் பண்ணியே கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணியிருக்கோம். ஒன்று அவங்க ரொம்ப அந்த டைமில் வர டைமில் இல்லைன்னா வேக்சின் பண்ணாமல் கொடுத்துருவோம். ஓகே. மேல் வாங்குறது பெஸ்ட்டா ஃபீமேல் வாங்குறது பெஸ்ட்டா? மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் பெஸ்ட்டு ஆக்சுவலாக. மேல் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து காலை தூக்கி அடிக்கும். அதாவது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஏன்னா சோபா செட்லாம் இது வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சிரு நாய். வாக்கிங்லாம் வெளியெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. அந்த அளவுக்கு வெளியே போய் சுத்த முடியாது, கொள்ள முடியாது. இது என்ன போனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கனால காலை தூக்கி அடிக்கும், சோபா செட் மேலே அடிக்கும். அதே ஃபீமேல்னா யூரின் உட்காந்து போகும். நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் பெஸ்ட்டு எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீமேல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஃபீமேல் பெஸ்ட். யா ஃப்ரெண்ட்ஸ், சிட்ஜு பப்பி பார்த்துங்க. எப்போவுமே நம்மகிட்ட பப்பீஸ் இருக்கும். எந்த டைம் ஆனாலும் கேட்கலாம். ஏன்னா நான் சிட்ஜு மட்டும்தான் ப்ரீடிங் நிறைய பண்ணுவேன் ஆக்சுவலாக. என்கிட்ட நிறைய பண்ணுறேன். ஆமாம், நிறைய பண்ணுறேன். ஏன்னா இப்போ ப்ரீடிங் ஆகிறதுலாம் எல்லாம் என்கிட்ட கற்றுட்டு கொடுத்துருவாங்க. மதுரை பாத்திரம் என்கிட்ட வாங்குற கஸ்டமர் ஃபுல்லாக வந்து என்கிட்ட மேட் பண்ணிட்டு நாங்களே எங்ககிட்டே வந்துடும் கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கு. ஆமாம், குவாலிட்டி கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம். நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்கலாம் என்கிட்ட. என்ன ஸ்டார்டிங் பிரைஸ் பிரதர்? மினிமம் 12லேருந்து ஆரம்பிக்கும். 12,000 ஆரம்பிக்கும். மேல் ஃபீமேல் எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன பிரீட்? பீகல் பப்பி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டர் மட்டும் தான். லெமன் எல்லோ பார்த்துங்க நீங்கள். ட்ரை கலரும் லெமன் எல்லோ இருக்குது நம்மகிட்ட. இப்போ மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. எத்தனை பப்பி பிரதர்? இது பார்த்தீங்கன்னா 7 பப்பி இருக்குது இப்போ கையில். ஆமாம், 7 பப்பி இருக்குது.
பீகல் யாரெல்லாம் வளர்க்கலாம்? பீகிள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நல்லா வளர்க்கலாம் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நல்லாவும் குலைக்கும் சொல்லலாம், நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும், கார்டிங்கும் சூப்பராக பண்ணும் உங்களுக்கு. ரெண்டாவது மோப்ப சக்தி நல்லா ஜாஸ்தி இதுக்கு, நல்லா க்யூட்டாக இருக்கும் நாய், நல்லா துருன்னு இருக்கும். 24 மணி நேரம் விளையாடினே இருக்கலாம் இதுக்கிட்ட நீங்கள், நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது? அதிகமாக மெயின்டெனன்ஸு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இதுக்கு அந்த அளவுக்குலாம் முடியலாம் வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது, நார்மல் தான் எப்பவும் போல. நம்ம பெடிகிரி கொடுத்துருவோம், ராயல் கேன் கொடுக்குறோம். எப்பவுமே இது பீகல் உங்ககிட்ட கிடைக்குமா? எப்பவுமே கிடைக்கும் பீகல். எல்லாமே 40 நாள் குட்டி தான், 40 days 45 days தான். பீகல் வந்து ஒரு 5-6 இது எல்லாமே, எல்லாம் முக்கால்வாசி என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களே மேட் பண்ணிட்டு அந்த பப்பீஸ் எல்லாமே எங்கிட்டே கொடுத்துருவாங்க, சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு. ஆனால் அப்படியே எல்லாரும் கொடுத்துருவேன். கிளைண்ட்ஸ் பப்பீஸை நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஆல் இந்தியா ஒன்றும் பண்ணலாம், எல்லாமே 45 நாள்ல தான் வேக்சின் ஆயிடும் உங்களுக்கு. 38 நாள்ல வேக்சின் இருக்காது, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். 45 நாள் வேக்சின் ஆயிடும் கம்பல்சரி. ரொட்டேட் பண்ணி காமிங்க. அது லெமன் அண்ட் எல்லோ பிரதர். ஆமா லெமன் அண்ட் எல்லோ இது உங்களுக்கு. அது எது மேல் ஃபீமேல்? அதுல ஒன்னு வந்து இது வந்து மேல், இது ஃபீமேல். பீகல் பப்பீஸ் எல்லாம் என்ன பிரைஸ் நீங்க கொடுக்குறீங்க? மேல் வந்து 14 வரும் உங்களுக்கு, ஃபீமேல் 13 வரும். நல்லா பப்பீஸ்லாம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு, நல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஹெட் இருக்கும் பாருங்க. கலர் கேட்டா பிரைஸ் வருமா இல்ல ஒரே பிரைஸ் தானா? எல்லாம் அதே ஒரே பிரைஸ் தாங்க, அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. கலர்ஸ் பப்பி நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஆமா நல்லா மண்டை இருக்கும் பாருங்க, ஹெவியா இருக்கும், நல்லா பஞ்ச் பீஸ் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். டைலிங் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கும் குட்டி உங்களுக்கு, குவாலிட்டியான குட்டி. 14 13 சொல்றீங்க? யா சொல்லுங்க பிரதர், என்ன பப்பீஸ் காமிக்கிறீங்க? நம்மகிட்ட ஷெப்பர்ட் இருக்குது. ஷெப்பர்ட்ல என்ன கோட் பிரதர்? புஷ் கோட் இருக்குது. ஓகே. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்? 3 மேல் 1 ஃபீமேல். அதே மாதிரி இந்த பிரீட்லாம் பார்த்தோன்னா வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது கம்பல்சரி நல்லா ட்ரைனிங் ஆகும், டக்குன்னு பிடிச்சிக்கும். இந்த பிரீட்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமா? இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வளர்க்காது, தனி வீடு இருந்தால் வளர்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும் கால். அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் வீடு இருக்கும், சின்னதாக இருக்கும். ஓடி ஈடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து பெண்ட் ஆகிடும். மண்ணுக்குன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரஃப் கோட் வீடாக இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கார்டிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆமாம், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கார்டிங் யாருமே வீட்டில் புது ஆள் யாருமே சேர்க்காது, வீட்டு ஃபேமிலியை மட்டும் நல்லா சேர்க்கும். ஓகே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லா நாடாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லை. எல்லாம் ஆமாம், ஃபுட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு, சாப்பாடு ஃபீடிங் இருக்கிறது. நார்மலாக கொஞ்சமாக ஃபுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மீட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஐயர் என்கிட்ட எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர்லாம் வந்து வாங்கி போயிடறாங்க, தயிர் சாதத்துலேயே வளர்த்துக்கிறாங்க. ஹெல்த்தியாக இருக்கும், நாய் எந்த ஒரு இதுவும் இருக்காது. எல்லாமே கிடைக்கும். அது கால்சியம் கிட்ட சிறப்பு கொடுப்பாங்க. நாய் நல்லா எல்லாம் நெய் எல்லாமே ஊற்றுவாங்க அவங்க, புரியுங்களா? கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே சாப்பாட்டில் கொடுப்பாங்க. பருப்பு சாதம் இந்த மாதிரி கொடுக்குறதுனால அது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நாய்க்கு முடியும் கொட்டாது. விஜ்ஜிலையும் வளர்க்கலாம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 43 days ஆகுது கரெக்டாக. ஓன் லிட்டர்மெண்ட்டில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு இதில் ப்ரீடிங் ஆகிறது தான் எல்லாமே. என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்களா அவங்க வீட்டில் அப்படியே ப்ரீடிங் ஆகும், அப்படியே என்கிட்ட கொடுத்துருவாங்க. கரெக்டாக 3 மேல் ஒரே ஒரு ஃபீமேல். எல்லாம் 14 13. 14 ஃபீமேல். ஆமாம், இது ஃபுல்லாக அடல்ட்டு. ஃபுல்லாக வந்து இந்த வெயில் சீசனால ஃபுல்லாக முடி வெட்டி வச்சுக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா ஒரு 10 நாய் மேட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோம் நாங்கள். அது வந்து மேட் பண்ணுறதுனால வெளியே விட முடியாது, இப்போ கர்ப்பம் கழிஞ்சிரும், அதனால கழிஞ்சிரும், அதனால் அதை காட்ட மாட்டேன். உள்ளதான் இருக்குது. எல்லாமே ஹார்ட் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமாம், ஃபுல்லாக இந்த வெயில் ஜாஸ்தி சம்மர் வெயில் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சிருவோம், அதான் பெஸ்ட்டு. அதுக்கு போவோம். நிறைய பப்பீஸ் வச்சிருக்கீங்க. நம்மகிட்ட வந்து சிஜு பப்பி இருக்குது, பீகல் பப்பி இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி இருக்குது. எந்த பப்பி வேணாலும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபோன். ஆமாம், எல்லாமே குவாலிட்டி தான் இருக்கும். பப்பி வந்து நல்லா எல்லாமே துருன்னு இருக்கும். ஹெல்த் வைஸ் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் 45 நாளில் வேக்சின்லாம் போட்டுருவேன். நீங்கள் எதுவும் இது பண்ண அவசியம் கிடையாது. எந்த பப்பி நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கன்னா ஆக்சுவலாக கான்டாக்ட்லேயே இருக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம், என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். என்னென்ன ஃபுல் கைடு நம்ம என்கிட்ட வராத போது நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த டைம் வேணால் கால் பண்ணலாம், ரெஸ்பான்சிபிள். நம்ம கிட்ட இப்போ 9 பப்பீஸ் இருக்குது. ஆமாம், சிஜு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 5 மேல் ஒரு 3 ஃபீமேல் இருக்குது. பீகலில் பார்த்தீங்கன்னா 2 மேல் 4 ஃபீமேல் இருக்குது. ஷெப்பர்டில் 3 மேல் 1 ஃபீமேல் இருக்குது.
எல்லாமே பெஸ்ட் பிரைஸ். எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸ் தருவேன். நீங்கள் கால் பண்ணுங்கள் கம்பல்சரி. இப்போ லாங்ல இருக்கவங்க கால் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எந்த ஊராக இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது நம்மகிட்ட, பிரச்சனையே கிடையாது. இப்போ டைரக்டா வீட்ல வந்து கூட வாங்கலாம். டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கினா பார்த்து வாங்கலாம். லொகேஷன் கரெக்டா சொல்லுங்க. கரெக்டாக லொக்கேஷன் வந்து நம்ம காவாங்கரை மீன் மார்க்கெட்னாவே எல்லாருக்குமே தெரியும். ரெடில்ஸ்க்கு முன்னே வரும் ஆக்சுவலாக. அங்கே நில்றான். வந்து கால் பண்ணி அங்கே கால் பண்ணாவே நான் அட்ரஸ் எல்லாமே அது சொல்லிடுவேன். வராத பாத்துக்கோ இந்த பக்கம். அது இந்த பக்கம் வராத பாத்துக்கோ. அப்படியே நில்லு. பப்பி வாங்கணும்னா யாரை கான்டாக்ட் பண்றீங்க? கரெக்டாக என் நம்பர் வந்து 754 இந்த பக்கம் 888 5921 நம்பர் கான்டாக்ட் கான்டாக்ட் பண்ண போதும்.